நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம விஜய வந்து கண்மணி பொளந்து கட்டிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். கன்னத்திலே பலார் பலார்ன்னு அடி வெளுத்து எடுத்துட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனேயுமே வந்து வீட்டுக்கு வந்து நம்ம கார்த்தி வந்து வர்ற மாரி தான் காட்டுறாங்க. "டேய் எங்கடா போன?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவர் யார்ட்டயுமே எதுவுமே பேச மாட்டேங்காங்க. அமைதியாவே இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வள்ளிக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. கார்த்தி வந்து எப்படி அங்க தான் போயிருப்பான். நமக்கு வந்து தெரியும். இவன் வந்து கண்டிப்பா கோவிச்சுட்டு போனான்னா, பிருந்தாவ பார்க்க தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா இங்கிட்டு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம இவங்களும் விஜய் அங்க தானே போனாங்க. அத தெரிஞ்சு அவங்களுக்கு வந்து பயங்கரமான கோவத்துல இருக்காங்க. நடுராத்திரியில அடுத்தவங்க வீட்ல போய், "இவ எதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து கடுப்புல இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. விஜயும் வராங்க. விஜய் வந்த உடனேயே விஜய் கிட்ட கேட்காங்க, "விஜய் எங்க போன நீயி?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது வந்து அப்படிங்கிற மாரி சொல்லி இழுக்காங்க. "ஒழுங்கா உண்மைய சொல்லு. நீ எங்க போன?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நான் வந்து பிருந்தா அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஆமா, உனக்கு அங்க என்ன சோலி?" அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து கேட்குறாங்க. "இல்ல அத்த, அங்க தானே வந்து கார்த்தி மாமா போயிருந்தாரு. அதான் அங்க போனேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவன் போனா, "நீ எதுக்கு அங்க போற?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. இல்ல, வீட்ல எல்லாருமே வந்து கார்த்தி மாமா வீட்ட விட்டு போனதுக்கப்புறம், நீங்க எல்லாமே யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே இருந்தீங்கல்ல. ஆனா எனக்கு தெரியும், இவர் வந்து பிருந்தாவோட வீட்டுக்கு தான் போயிருப்பாருன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வந்து போய் கூட்டு வரலான்னு அங்க போனேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி, அங்க போன சரி, அங்க போய் என்ன செஞ்ச? அப்படிங்கிற மாரி கேட்காங்க. அங்க போனேனா அத்த, அங்க போய் பார்த்தா, கார்த்தி மாமாவும் அந்த பிருந்தா இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் கைய பிடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்ல வராங்க. கண்மணிக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துருது. "ஏய் நிப்பாட்டி, எவ்வளோ தைரியம் இருந்தா என்னோட தங்கச்சிய பத்தி நீ பேசுவ?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கோவப்படுறாங்க. "என்ன கோவப்படுறீக்கா? உண்மையாவே அதான்க்கா நடந்தது. நான் அங்க போனேன். பார்த்தா கார்த்தி மாமா வந்து பிருந்தாவோட கைய பிடிச்சுக்கிட்டு இருக்காரு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இங்க பாரு, தேவையில்லாம திருப்பி திருப்பி என் தங்கச்சிய வந்து நீ இப்படி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எவ்வளோ தைரியம் இருந்தா என் தங்கச்சிய பத்தி நீ பேசுவ?" அப்படின்னு சொல்லிட்டு கைய ஓங்கிட்டு அடிக்க போறாங்க. அந்த நேரத்துல எல்லாரும் தடுக்குறாங்க. அதையும் மீறி போயி கன்னத்திலே பலார்ன்னு ஒரு ரொப்பு வச்சுட்டு வந்துடுறாங்க. நம்ம கண்மணி வந்து விஜயோட கன்னத்திலே அறைஞ்சிட்டு வந்துடுறாங்க. உடனே குடும்பத்தில உள்ள எல்லாருமே போய் தடுக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. தடுத்த உடனேயுமே வந்து எல்லாருமே தடுத்துட்டு கண்மணி இங்கிட்டு தனியா கூட்டு வந்துடுறாங்க. அதுக்கடுத்து வந்து விஜய் வந்து சொல்றாங்க, "அடிங்கக்கா, அடிங்க. நீங்களும் என்னோட நிலைமையில இருந்தா உங்களுக்கு என்னோட நிலைமை நல்லா புரியும். நீங்க நல்லா தானே சேஃபா தானே இருக்கீங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னடி உன் நிலைமை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனேயும் அதுக்கு வந்து சொல்றாங்க, "ஆமா, என்னோட புருஷன் வந்து அடுத்த வீட்ல போய் நடுராத்திரியில வேற ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்தா, எனக்கு என்ன கோவம் வராதா? நீங்க வந்து ராகவன் மாமா அப்படி போய் வேற ஏதாவது ஒரு பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா, சும்மா இருப்பீங்களா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, கண்மணிக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துருது. "ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தா என் தங்கச்சிய பத்தி தப்பா பேசுன, இப்ப என்னோட புருஷன பத்தியே நீ தப்பா பேசுவ, உன்னை சும்மா விட மாட்டேன்டி." அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அடிக்க போறாங்க. அந்த நேரத்தில வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. நம்ம வீரா, இவங்க எல்லாருமே சேர்ந்து குடும்பத்தில உள்ள எல்லாருமே தடுத்துடுறாங்க. கண்மணி வந்து அமைதியா இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து, "அடிங்கக்கா, அடிங்க. என்னைய அடிச்சே கொன்றுங்க." அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறாங்க. இதெல்லாம் வீரா வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. முகபாவனைய வச்சே கண்டுபிடிச்சிடுறாங்க. விஜய் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். ஏதோ பிளான் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்து கண்மணி வந்து சொல்றாங்க, "ஏய் உன்னைய இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தது தாண்டி பெரிய தப்பு. உன்னைய ஃபர்ஸ்ட்டே வந்து இந்த வீட்டுக்கு வர்றப்பயே வந்து உன்னைய அடிச்சு தொரத்தியிருக்கணும். எல்லா வேலையும் பண்ணிட்டு கடைசியில என் தங்கச்சி, எங்க அம்மா எல்லாத்தையும் வச்சு நீ இப்படி தப்பா பேசிக்கிட்டு இருக்கேல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கோவப்படுற மாரி காட்டுறாங்க. அந்த நேரத்தில வந்து ராமச்சந்திரன் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அமைதியாவே இருக்கிற மாரி காட்டுறாங்க. சரி, சண்டை பெருசா முத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் வந்து உள்ள வராரு. "எல்லாரும் அமைதியா இருங்க. இது வீடா என்னது? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "பாருங்க மாமா, என் தங்கச்சிய போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. என் தங்கச்சி என்ன பாவம் பண்ணா? கார்த்திய லவ் பண்ணது தான் தப்பா? கார்த்திய லவ் மட்டும் தானே பண்ணா. அதனால வந்து இப்படியா பேசுவாங்க?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்க பாரும்மா விஜி, நீ வந்து இப்படி பேசக்கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல மாமா, நான் போய் பார்த்தோனே எனக்கு வந்து கோவம் வந்துருச்சு. அதனால தான் அப்படியெல்லாம் பேசிட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி, பேசுறது பேசிட்ட. இது வந்து கடைசியா இருக்கட்டும். இனிமே வந்து இந்த மாரி வந்து அந்த வீட்டு பொண்ணெல்லாம் நீ தப்பா பேசக்கூடாது. இனிமே பேசுனேன்னா பிறகு நானா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல திட்டுற மாரி தான் காட்டுறாங்க. "சரி மாமா, நான் எதுவுமே பேச மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிற மாரி தான் காட்டுறாங்க. ஆனா வீராவும் நம்ம மாறன்னு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்னமோ வந்து கண்மணி தான் ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே மனசுக்குள்ளே ஓடுற மாரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.